கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்தரின் சரித்திர புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது எஸ்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், நான் செத்தாலும் சாகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஜெபிக்கும் போது எனக்கு நிறைய பிரச்சனை வருது, பைபிள் வாசிக்கவே முடியல, சபைக்கு போகவே முடியல. ஹல்லேலூயா. இப்படி சொல்லுகிற அவிசுவாசிகள் நல்லா புரிஞ்சிக்கணும், பரலோகத்துக்கும் போகவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி ஒரு யூத குலப்பெண். ஹல்லேலூயா. நீங்களும் யூத கோத்திரத்து ராஜசிங்கத்தினுடைய பிள்ளைகள் என்பதை மறக்கவே கூடாது. ஆமான் எப்படி யூத குலத்தை அழிக்க திட்டமிடுறானோ அதே போல் இந்த நாளில் கூட பிசாசு எப்படியாவது கிறிஸ்துவர்களை அழித்தணும் சொல்லி, கிறிஸ்துவர்கள் எழும்பக்கூடாது, கிறிஸ்துவர்கள் ஜெபிக்கக்கூடாது, கிறிஸ்துவர்கள் தேவனை ஆராதிக்கக்கூடாது, கிறிஸ்துவ சபைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஆமானை போல சத்ருவானவன் இந்த நாளிலும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தர் எப்படி தன்னுடைய குல மக்களை அழிவிலிருந்து காப்பாற்ற என் உயிரையே நான் கூட கொடுக்க நான் தயாராக இருக்கேன், நான் செத்தாலும் சாகிறேன் அப்படிங்கிற அந்த விசுவாசமும் தைரியம் தான் நம்ம ஜெபத்தில் நம்ம வெளிப்படுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் குலம் காக்கப்படணும். சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலே ஜெபிக்கிறதே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா விட்டுடுறோம். அப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் மாறணும். ஆராதனையை விடக்கூடாது, சபைக்கு போகிறத விடக்கூடாது. எப்படிப்பட்ட விசுவாசம் எஸ்தரிடம் இருந்துச்சு. ஆமென். செத்தாலும் சாகிறேன், அந்த ராஜாத்தின்கிட்ட இருந்த அந்த விசுவாசம் இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை ராஜாக்களும் ராஜாத்தியுமாய் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தருக்கு மொர்தெகாய் ஆலோசனை சொல்லுகிறது போல, எச்சரிக்கிறது போல இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனையும் கொடுக்கிறாரு, எச்சரிப்பின் சத்தத்தையும் நமக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் நம்ம மௌனமாக இருக்கக்கூடாது. இந்த கடைசி காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மௌனமாக இருக்கக்கூடாது. ஜபத்தில் யுத்தம் செய்வோம். நம்முடைய குலங்களை, நம்முடைய கிறிஸ்துவ மக்களை, தேசத்தின் பிள்ளைகளை, எல்லா ஆத்துமாவும் என்னுடையது என்று சொன்னாரே, எல்லா ஆத்துமாக்களையும் அழிவிலிருந்து காப்பாற்றுவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் தலைமுறையும் அவர் ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.